சபை ஏன் வளரல என்ற கேள்விக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை சொல்றேன். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரியோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள் என்று வேதம் சொல்லுது. புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீ அவளுடைய கையினாலேயே வீட்டை இடித்து போடுகிறான்னு சொல்லுகிறார். அப்போ ஒரு சபை வளர்ச்சிக்கு மூல கல்லாக இருக்கிறது கடவுள் தான். அந்த கடவுள் இயேசுநாதரே மூலியமா எழுப்பக்கூடியவங்க தான் அந்த சபை போதகரும் மனைவிமாரும். கணவனும் மனைவியும் தான் அதுக்கு முக்கியமான பொறுப்பு. இப்ப கணவன் மனைவியும் அந்த பொறுப்புல உணர்ந்து நம்ம கடமை என்னன்னு தெரிஞ்சு 2 பேரும் இணைந்து ஊழியம் செய்தாங்கன்னா அந்த ஊழியம் வளரும். அல்லது மனைவி மட்டும் சரியா இருந்து கணவன் சரியில்லாட்டி போனா அந்த ஊழியம் பாதியா இருக்கும். ஆனா கணவன் சரியா இருந்து மனைவி சரியில்லைன்னா அது எந்தெந்த ஊழியமாக இருந்தாலும் விழுந்து போகும். இப்போ உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், உலக பிரகாரம் சொல்றது, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று உலகத்தான் சொல்றாங்க. இந்த உலகத்துல ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுன்னு சொன்னாலும் அது ஒரு பெண்ணுனாலதான் நடக்குது. அதே ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியமாய் அழிந்து போகுது சொன்னாலும் அதுவும் ஒரு மூல காரணம் ஒரு பெண்ணுன்னு தான் சொல்லப்படுது. அப்ப ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று வேதத்தை உலகத்தான் சொல்றாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுதாருமா, புத்தி உள்ள ஸ்திரீயினுடைய புருஷன் பட்டணத்து மூப்பரோட பேறு பெற்றவனா இருப்பானா. அதாவது புத்தி உள்ள ஸ்திரீயினுடைய புருஷன் பட்டணத்து மூப்பரோட பேறு பெற்றவனா இருப்பான் என்று வேதம் சொல்லுது. எங்க ஒரு நல்ல மனைவி இருக்கிறாளோ, எவனுக்கு ஒரு நல்ல மனைவி வாய்க்கிறாளோ அவன்தான் அந்த நாட்டுல அந்த ஊர்ல பெரிய மனுஷனா இருப்பான். அவன்தான் உயர்வாய் வாழ்வான். அவன்தான் 4 பேருக்கு மதிக்கத்தக்க வகையில அந்த குடும்பம் இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்க உங்களுக்கு? அப்ப மனைவி சரியா அமையலைன்னா அது எந்த குடும்பமாக இருந்தாலும், அவன் ஆம்பளை எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் அது என்ன செய்யாது, அந்த குடும்பம் சரியா வராது. இப்ப ஊழியத்துல முதல் கல் ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளை தான் முக்கியமா அது இருக்கப்படுது. இங்க பாருங்க.